ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல் நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் நடந்துருந்துச்சு. அதுக்கு நம்ம சேனல்ல கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாம் போடல, சும்மா ஸ்லைடு மாதிரி போட்டிருந்தோம். ஒரு 4 செகண்ட்ஸ் 5 செகண்ட்ஸுக்கு அந்த பேஜ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்லைடாகி நெக்ஸ்ட் பேஜ் போற மாதிரி நம்ம போட்டிருந்தோம். இப்போ அதெல்லாம் வந்து எப்படி அந்த ஆன்சர்லாம் நம்ம சால்வ் பண்ணணுன்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஓகேங்களா? இதை வந்து நான் வந்து 200 கொஸ்டினுமே இதே வீடியோவில் சொல்ல போறது இல்லை. 25 கொஸ்டினா வந்து டிவைட் பண்ணி தான் இந்த சீரீஸை மேக் பண்ண போறேன். அதாவது இந்த சீரீஸ்ல வந்து 8 வீடியோ இருக்கும் போது இந்த 8 வீடியோல நான் இந்த 200 கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகேங்களா? சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பொது தமிழ். ஓகேங்களா? பொது தமிழ்ல முதல் கேள்வி, பிழையற்ற அக்ரிணை பன்மை தொடரை கண்டறிக. அவள் அல்லல், மரம் அன்று, அவை அல்ல, அவன் அல்ல. இதுல இப்ப எது ஆன்சர்னா இதை நம்ம வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதாவது அவங்க வந்து அக்ரிணை பன்மை தான் கேட்டிருக்காங்க. இதுல நமக்கு என்ன நல்லா தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, இந்த இது வந்து பன்மையில இருக்கும், ஒருமையில இருக்காது, பன்மையில இருக்கும். சோ இது எல்லாத்தையும் ரீட் பண்ணி பாருங்களேன். அவள் ஒருமை, மரம் ஒருமை, அவன் ஒருமை. ஆனா இங்க அவைன்றது ஒருமை கிடையாது, பன்மை. அதாவது அவை அல்ல, அது எத்தனை வேணா இருக்கலாம், அந்த மாதிரிதான். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது பன்மைன்ற ஒண்ணு வந்து இந்த இதுலதான் அவை அல்ல, இதுலதான் வந்து வருது. ஓகேங்களா? அவை அல்லன்னு வருது. ஓகேங்களா? அப்படி பார்த்தா மத்த எல்லாமே வந்து ஒருமையில இருக்கு, மத்த எல்லாமே ஒருமையில இருக்கு. ஆனா நமக்கு வந்து பன்மைன்ற ஒண்ணுதான் கேட்டிருக்காங்க, அக்ரிணையில பன்மை தான். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது அவை அல்லதான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? சரி, அடுத்த கேள்வி, சரியான தொடரை தேர்வு செய்க. மாடுகள் மேய்ந்தன வராது, ஏன்னா வந்து மாடுகள் மேய்ந்தன. பறவைகள் பறந்தது வராது, பறவைகள் பறந்தன. மரம் வளர்ந்தன, மரம் வளர்ந்தன. அப்ப இதுவும் கிடையாது. அப்ப ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். அதாவது செடி கொடிகள் காற்றில் அசைந்தன. ஓகேங்களா? இப்ப சி ஏவன மரம் வளர்ந்தனா மரங்கள் வளர்ந்தனன்னு இருக்கணும். ஓகேங்களா? மரம் வளர்ந்ததுன்னு தான் இருக்கணும். ஓகேங்களா? ஒருமையில இருந்தா மரம் வளர்ந்தது அப்படிதான் இருக்கணும். ஓகேங்களா? அப்போ வந்து இதுதான் கரெக்ட், ஆப்ஷன் டி தான் கரெக்ட். செடி கொடிகள் காற்றில் அசைந்தன, இதான் ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அடுத்து, பிழையற்ற தொடரை கண்டறிக. ஆடுவு வந்தாள், மகடு வந்தாள், மகடு வந்தாள், சாத்தி வந்தான். ஓகேங்களா? இதுல வந்து ஆப்ஷன் சி மகடு வந்தால் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? பொறுத்துக. ஓகேங்களா? இது அடி, இது தாவரம். அதாவது இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாத்துட்டீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே பாருங்களேன், தட்டு. தட்டுன்றது நம்ம இதுல எதுக்கு சொல்லுவோம்? வேம்பு, மூங்கில், சோளம், கரும்பு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் தட்டுன்றது நம்ம சோளத்துக்கு தான் சொல்லுவோம். அதாவது சோளத்தட்டை அந்த மாதிரி சொல்லுவோம்ல. சோ தட்டுக்கு சோளம். களினா கரும்பு. ஓகேங்களா? கலை, கலைனா மூங்கில். அடினா வேம்பு. அப்போ அந்த ஆப்ஷன் ஏ 3421. ஓகேங்களா? கரெக்டான ஆன்சர் 3421. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். யானையின் ஒளிமரபை கண்டறிக. ஆப்ஷன் ஏ அலம்பும், பிளிரும், எக்காலமிடும், கதரும். ஓகேங்களா? நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது வந்து ஆப்ஷன் பி பிளிரும் தான் வரும். யானை பிளிரும் அப்படின்னு தான் வரும். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். மானின் தொகை மரபு சொல்லை கண்டறிக. இப்போ வந்து ஆப்ஷன் ஏ மந்தை, நிறை. ஆப்ஷன் பி நிறை. ஆப்ஷன் சி கணம். ஆப்ஷன் டி கூட்டம். மந்தைன்றது ஆடுகளுக்கு இருக்குலாம் நம்ம சொல்லுவோம். நிறைன்றது அந்த மாடு அந்த இதுக்கு நம்ம சொல்லுவோம். மனிதர்களுக்கு நம்ம கூட்டம் சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் சி கணம் தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? யாதும் ஊரே யாவரும் கேளீர், இப்பாடல் வரிகள் கேளீர் என்னும் சொல்லிருக்கு எதிர்ச்சொல் தருக. ஓகேங்களா? நான் ஆரம்பத்திலே சொன்னேன் பாத்தீங்களா, கொஸ்டினா ஒரு தடவைக்கு 2 தடவை வாசிக்கணும். ஏன் வாசிக்கணும்? இப்ப வேமா வாசிக்கிறப்ப நான் வேமா வாசிக்கிறேன், ஒரு பதற்றத்துல எக்ஸாம்பிள் வந்து நான் வேமா வாசிக்கிறேன் பாருங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர், இப்பாடல் வரியில் கேளீர் என்னும் சொல்லிருக்கு பொருள் தருக அப்படின்ற மாதிரி கூட நான் வாசிக்கலாம். அதாவது
எதிர்ச்சொல் தருகன்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஆனா வந்து நான் பொருள் தருகன்ற மாதிரி கூட நினைச்சுக்கிட்டு, அதாவது யாரும் முறை யாவரும் கேள்வி, இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கூட நான் நினைச்சுக்கலாம். அதுதான் சொல்றேன், ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்க. எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது கேளிர்னா என்னது? நண்பர், உறவினர், சகோதரி, இந்த மாதிரி எதுவான இருக்கலாம். அப்படி பார்க்கும்போது அதுக்கு ஆப்போசிட் என்னது? பகைவர். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர், பகைவர். ஓரெழுத்து ஒரு மொழியை பொருத்துக. ஃபர்ஸ்ட் கா பறவை, கா தராசு, தே கொள்ளுகை, நீ உறுதி. ஓகேங்களா. அப்படி பார்த்தா ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 3 4 2 1. பொருந்தா சொல்லை கண்டறிக. செற்றார், உற்றார், நன்னார், ஒன்னார். ஓகேங்களா. இப்போ வந்து இப்ப பாருங்களேன், செற்றார், நன்னார், ஒன்னார், இது பூரா வந்து ஒரே பொருளை தான் தரும். அதாவது ஒன்னா இருக்கா, அந்த மாதிரி பொருள் தான் தரும். உற்றார். ஓகேங்களா. அப்போ வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி, உற்றார், இதுதான் கரெக்டான ஆன்சர். அகர வரிசைப்படி சொற்களை அமைக்க. கருவூலம், களத்துமேடு, கவரிமான், களம்பூச்சு. ஓகேங்களா. கருவூலம். ஓகேங்களா. அடுத்து பாத்தீங்களா களத்துமேடு. கா ஃபர்ஸ்ட் முதல் எழுத்து வந்து எல்லாத்துக்குமே கா தான் வந்திருக்கு. முதல் எழுத்து எல்லாத்துக்குமே கா தான் வந்திருக்கு. ஆனா அப்போ வந்து ரெண்டாவது எழுத்து தான் பார்க்கணும். ரூ, லா. லான்ற எழுத்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், மெய் எழுத்துல கடைசிக்கு அந்த ரேஞ்சில தான் இருக்கும். அதாவது கடைசி 3 எழுத்துக்குள்ளதான் இருக்கும் லான்றது. ஓகேங்களா. லான்றது கடைசி 3 எழுத்துக்குள்ளதான் இருக்கும். அப்போ வந்து இது தப்பு, இது வராது. இப்ப பாருங்க, கவரிமான், கருவூலம். இப்ப இதுலயே வந்து நமக்கு தெரிஞ்சிச்சு, ராதா ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் தான் வா ஃபர்ஸ்ட் வரும், மெய் எழுத்துக்கள். அப்படி பார்க்கும்போது இதுவும் தப்பு. அடுத்தது கருவூலம், ரா ஃபர்ஸ்ட் வருது. களம்பூச்சு, லா, அதுக்கடுத்து லா, அதுக்கப்புறம் லாக்கு அப்புறம் தான் வா வரும். ஓகேங்களா. இப்போ வந்து நான் சொல்றது எப்படின்னா, மெய் எழுத்துக்கள்ல வந்து இதுக்கப்புறம் தான் இது வரும்னு சொல்லல. இங்க இருக்க எழுத்துக்கள்ல இதுக்கப்புறம் தான் இது வரும். அதாவது இப்போ வந்து மெய் எழுத்துக்கள்ல ரூக்கு அப்புறம் தான் லா வரும். ஓகேங்களா. ரூக்கு அப்புறம் தான் லா வரும். லாக்கு அப்புறம் தான் வா வரும். வாக்கு அப்புறம் தான் கடைசி அந்த இதுலதான் இருக்குன்னு சொன்னேன் பாத்தீங்களா. ஓகேங்களா. அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அதாவது இதை வந்து மெய் எழுத்துக்களோட வரிசைப்படி நம்ம அடுக்கும் போது ஆப்ஷன் சி தான் வருது. ஓகேங்களா. வேர்க்குரு என்னும் சொல்லி பேச்சு வழக்கு. ஆப்ஷன் பி, வேர்க்குரு தான் வரும். ஓகேங்களா. இதுதான் வரும், ஆப்ஷன் பி தான் வரும். காகத்திற்கு உரிய மற்றொரு பெயர். ஆப்ஷன் சி, குட்டம். அன்புக்குரியவரின் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் டேஸ் என்று அழைப்பர். புன்கணீர். ஆப்ஷன் டி, புன்கணீர் தான் வரும். வெற்றி, வீரம், வலி ஆகிய பொருள்களை தரும் சொல். ஆப்ஷன் ஏ, விரல். ஓகேங்களா. பிரித்தெழுதுக. வேணன்மை என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. வேணன் கூட்டல் மை, வேன் கூட்டல் அண்மை, வேன் கூட்டல் நன்மை. ஆப்ஷன் டி, வேல் கூட்டல் நன்மை தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். சேர்த்து எழுதுக. அது கூட்டல் அன்று என்னும் சொல்லை சேர்த்து எழுதுக. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அதுவன்று. அது கூட்டல் அன்றுன்னு வந்துச்சாலே அதுவன்று அப்படிதான் வரும். சோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். சேர்த்து எழுதுக. உள் கூட்டல் மனம். ஆப்ஷன் சி, உள் மனம் தான் ஆன்சர். பொறுத்துக. அனுராகம். அனுராகம்னா என்ன வரும்? மிக்க ஆசை. இந்த நூ போட்டு வந்துச்சுன்னா ஒத்த காதல். இது ஏனம்னா மான். ஏனம்னா இந்த 2 சொல்லி நான் வந்துச்சுன்னா பாவம். ஓகேங்களா. அப்படி பார்த்தா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 4 3 2 1. அப்பாவி எனும் சொல் பிழை எனில் அச்சொல்லின் திருத்த சொல்லை காண்க. ஆப்ஷன் டி, அற்ப ஆவி. கூற்று. ஏது யாது என்னும் சொற்கள் சொட்டு சொற்களாகும். இல்ல, கிடையாது, சொட்டு சொற்கள்லாம் கிடையாது. காரணம்.
ஏ யா என்ற சுட்டெழுத்தை அடிப்படையாக கொண்டு சொற்கள் அமைந்துள்ளன. எல்லாம் கிடையவே கிடையாது. கூற்று காரணம் ரெண்டுமே தவறு. சோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். சரி, பொறுத்துக. சொற்களுக்கும் இலக்கணத்துக்கும் ஓகேங்களா, பொறுத்துக. அது நாய் ஓகேங்களா. இதுல எது அது நாய்க்குன்ற வரும் பாருங்க. அக்ரிணை பன்மை, இது நாயின் தான் இருக்கு. சோ பன்மை வராது. உயர்திணை பெண்பால் ஒருமை, இதுல வந்து நாயின்னு தான் குறிப்பிட்டிருக்காங்க, அதனால வந்து இதுவும் வராது. அக்ரிணை ஒருமை ஓகேங்களா. பாத்தீங்களா, அக்ரிணை ஒருமை அப்படி பார்த்தா இதுதான் வரும். அது நாய்னா அக்ரிணை ஒருமை. அவர் அவர்கள் அப்படின்னா மனிதர்கள் குறிக்கிறாங்க. அவர்கள் அந்த மாதிரி மனிதர்கள் அந்த மாதிரி இதை குறிக்கிறதுனால உயர்திணைன்னு வரும் ஓகேங்களா. உயர்திணை பன்மை ஓகேங்களா. பன்மை அவர்கள்னு வருதுல, அதனால பன்மை. அவை நாய்கள், இது வந்து நாய்களை குறிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இது பன்மையில குறிக்கிறாங்க. அதாவது இதுக்கு ஆப்போசிட்டா பாத்துக்கணும். அது நாயின்னு நம்ம சொல்லும் போது அக்ரிணை உரிமைனா, அவை நாய்கள்னு சொல்லும் போது நம்ம வந்து அக்ரிணை பன்மை தானே சொல்லணும். கடைசியா மிச்சம் இருக்கிறது வந்து உயர்திணை பெண்பால் ஒருமை, அதாவது தங்கைன்னு சொல்றாங்க. தங்கைன்றது ஒரு பெண்ணை குறிக்கக்கூடியது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 3412. இளஞ்சி என்ற சொல் எம்மொழி சொல்லென்று கண்டறிக. ஆப்ஷன் டி தமிழ். இது தமிழ் சொல் தான். சுருக்க குறியீட்டு விளக்கம் உத்தமம். இதுல எதுக்கு இது மேட்ச் ஆகும் பாருங்களேன். உலக தமிழ் தகவல் தொழில்நுட்ப மன்றம் ஓகேங்களா. உலக தமிழ் தகவல் தொழில்நுட்ப மன்றம் ஓகேங்களா. ஓகேங்களா, அப்போ வந்து ஆப்ஷன் ஏ தான் வரும். மற்றதெல்லாம் வேணா பாருங்களேன், ஒரு வாட்டி பார்ப்போமே. உலக தமிழ் மன்றம் வராது. உலக தமிழ் ஆராய்ச்சி மன்றம் வராது. உலக தமிழ் சங்கம் இது வரவே வராது. ஏன்னா வந்து சா இங்க இல்லவே இல்லை, சாக்கான இது இங்க இல்லை. உலக தமிழ் ஆராய்ச்சி மன்றம்ன்றதுமே பாருங்களேன், உலக தமிழ் ஆராய்ச்சி மன்றம் அப்படின்னாலுமே இந்த இத்துன்றது வந்து ஒரு ப்ராப்ளம் தான். உலக தமிழ் மன்றம் அப்படி பார்த்தாலுமே இந்த இத்து ப்ராப்ளம் தான். உலக தமிழ் தகவல் தொழில்நுட்ப மன்றம், இப்போ இதுதான் வந்து கரெக்டான விளக்கம் ஓகேங்களா. அப்போ வந்து ஆப்ஷன் ஏ உலக தமிழ் தகவல் தொழில்நுட்ப மன்றம். தமிழ் சொல்லை கண்டறிக. சாவி, பொத்தான், சோப்பு, பிண்டம் ஓகேங்களா. இதுல வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது ஆப்ஷன் பி தான் பொத்தான் ஓகேங்களா. ஒற்றுப்பிழையை சரி செய்க. வள்ளலார் அருளிய வழிகளை கடைபிடித்து ஒழுகினால் மனிதநேயம் வளரும். இதுக்கு ஆப்ஷன் பி தான் வள்ளலார் அருளிய, அதாவது வள்ளலார் அருளிய. இந்த ரெண்டு வார்த்தையும் சொல்லும் போது நம்ம சேர்த்துதான் சொல்லுவோம். அதாவது வள்ளலார் அருளிய அந்த மாதிரி சொல்ல மாட்டோம், வள்ளலார் அருளிய அப்படிதான் சொல்லுவோம் ஓகேங்களா. அப்ப வள்ளலார் அருளிய வழிகளை கடை இக்கு வரும் ஓகேங்களா. கடை பிடித்து ஒழுகினால் மனிதநேயம் மலரும் ஓகேங்களா. இதுதான் கரெக்டான பதில். நீங்க மத்த பதில பாருங்களேன், வள்ளலார் அருளிய, வள்ளலார் அருளிய, வள்ளலார் அருளிய இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து நமக்கு கன்ஃபார்மே பண்ணிடலாம், ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. அவ்வளவுதான். மீதம் இருக்க கொஸ்டின்ஸ்லாம் அப்கமிங் வீடியோஸ்ல பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.